ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட் பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஒரு ஹைப் பட்டன் வந்து கீழே இருக்கும். ஹைப் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும் அப்படின்றதால அதையும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் பற்றி என்னப்பா அப்டேட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பாரு பற்றி அப்டேட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து விக்ரமும் சபரியும் சேர்ந்து பார்வை வச்சு செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து விஜய் சேதுபதியா இது அப்படின்ற மாதிரி அது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அடுத்து தாமரை செல்வி அவர்கள் ஒரு பேட்டி வந்து கொடுத்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்காங்க இப்போது. அது என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பாருவோடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பிக் பாஸ் டைமில் இருந்ததை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் திருப்பியும் பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து மேடையில் அவ்வளோ தூரம் பேசியிருக்கேன், பாரு வந்து கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வன்மத்தை தான் கக்கிட்டு இருந்தார். அதுக்கு எடுத்து தான் புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே பாரு வந்து இந்த சீரீஸில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, அப்போ அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி புரிஞ்சிக்கிச்சு போல். இல்லை யாரோ சொல்லியிருப்பாங்க, சார் பிக் பாஸ் இல்லை சார், பிக் பாஸ் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா எப்பயுமே நெகட்டிவாக வந்து பேசிகிட்டு இருந்தார் சேதுபதியில் கமெண்ட்டில் போட்டு பிறந்துட்டாங்க. அதை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அடுத்த நாள் திருப்பி வர முடியுது. ஓகேப்பா பாரு, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னது தான், உங்கள்கிட்ட அறிவு இருக்குது, சூப்பராக பண்ணுறீங்க. அதே மாதிரி நீங்கள் நத்தக்கண்ணி கேரக்டர் செம்மையாக பண்ணியிருந்தீங்க பிக் பாஸில், இப்போ இந்த கேரக்டரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற மாதிரி முதல் முறையாக பார்வதியை அந்த படத்தில் ஒரு கேரக்டராக நினச்சி பாராட்டின விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். பார்வதிக்கு அறிவு இருக்கோ இல்லை என்ன இருக்கோ அப்படிங்கிறது. ஏன்னா விஜய் சேதுபதிக்கு நான் முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசியிருக்கேன், எனக்கு அவரை பற்றி தெரியும். விஜய் சேதுபதிக்கு நடிக்கவே தெரியாதான், அடிவாங்க வாப்பிலையா டேரக்டர்கிட்டலாம் முதல்லாம் நடிக்கும்போது. என்னடா இவெல்லாம் நடிக்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பேசினவங்க இப்போ ஒரு நடிகன் ஆகிட்டார் அப்படிங்கிறப்ப அவருடைய உழைப்பு. ஆனால் முதல்ல அவனை பார்க்குறப்ப என்னடா இவெல்லாம் ஒரு நடிகனா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்கல்ல, அதே தான். எல்லாத்துக்கும் வந்து ஒரு டைம் வேணும். அதே மாதிரி பாரு அந்த டைம் பிக் பாஸில் இருந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது தவறு தான், தவறு இல்லைன்னு நம்ம வந்து நியாயப்படுத்தலை, ஓகேங்களா? பட் அது ஒரு ஃபீலிங்கு, அவங்க அதை காட்டிட்டாங்க. இப்போ அதை மாறி இப்போ படத்துக்கு வந்திருக்காங்கிறப்ப இந்த படம் சம்மந்தமாக நீங்கள் பேசணும் அப்படிங்கிறது தான். அட்லீஸ்ட் இப்போயாவது பேசுனீங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ கடைசியாக விஜிஎஸ் வந்து அப்ரிஷியேஷன் பண்ணது அப்படிங்கிறது நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் இந்த வன்மை குடவுன் இருக்காங்கல்ல, ஒரு 2 பேர் சுற்றிட்டு இருப்பாங்க ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து இந்த வக்ரம் விற்கிறோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டே இருப்பான் சபரி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா 2 பேரும் பெரிய ஒர்த்தாக வந்து பிக் பாஸில் கலக்கல. நான் பிக் பாஸ் மட்டும் தான் சொல்கிறேன். அடுத்து சபரியோடைய சொம்புகள்லாம் வந்து 2, 3 வந்துருச்சு. எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறா தெரியுமா? அதை பற்றி நான் பேசலையா, நான் வந்து ஷோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், ஓகேவா? அதில் ஒன்றும் பிடுங்கலை அப்படிங்கிறது உண்மை தான். அது சபரியை நீங்கள் கேட்டால் கூட அவன் நிழிச்சிட்டு தான் இருப்பான் அப்படிங்கிறது தான் அந்த ஷோவில். சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அந்த படத்தில் நடித்த கேரக்டரோட டயலாக்ல தண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு தண்ணி வைக்கிற மாதிரி சீன் இருக்குமில்ல. ஏன்னா படம் பார்க்கல, நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு, பார்வதி நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்துட்டு அதற்கான ரிவ்யூ வந்து நான் முடிஞ்சால் போடுறேன், ஓகே? ஏன்னா எனக்கு பெருசாக அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. விஜய் சேதுபதி அப்படிங்கிறப்பயே கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. என்னடா அது அப்புறம் பார்த்துக்கலாம் டைம் கிடைக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நான். பாரதிக்காரையாச்சும் லைட்டாக செக் பண்ணணுன்ற மாதிரி ஒரு யோசனை வச்சுருக்கேன். பட் வெயிட் பண்ணுவோம், அது எப்போ பார்க்க தோணுதுன்னு தெரியல. நான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விக்ரமும் அப்புறம் அந்த சபரியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறானுங்க. தண்ணி கீழே வைக்கும்போது துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கனி கிட்ட வந்து வைப்பல, அந்த மாதிரி இருந்துச்சான். இவங்க எல்லாத்துக்கும் பிக் பாஸ் தான் வரும். அதே மாதிரி சோத்தில் விச வச்சுட்டு ஒரு டைலாக் வரும் போல தெரியுது. அது வந்து பாருவோடைய கேரக்டர் தான் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து திருப்பி பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே பாரதி அங்கிட்டு செருப்படி கொடுத்துட்டாங்க. ஏன்டா பிக் பாஸ் முடிஞ்சு உள்ளாச்சு, இன்னுமாடா நீங்கள் வன்மத்தை கக்கிட்டு இருப்பீங்க, இன்னுமாடா நீங்கள் அதை மறக்கலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு. அப்புறம் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது திருப்பியும் இந்த விக்ரம் வந்து ஆரம்பிக்கிறான், இந்த படத்துக்கு உனக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும், ரொமான்ஸ்லாம் கூட அப்படி இப்படி இருக்குது, இப்போ பண்ணுற பிக் பாஸில் நீங்கள் பண்ணது அது எப்படி போச்சு அதே மாதிரி இதுவும் போகும், எதுக்கு அதெல்லாம் இழுக்கிற? உனக்கு என்ன வந்து மூடிட்டு பார்வதியை இந்த படத்தில் நடித்த கேரக்டரை பார்த்துட்டு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ரிவ்யூவில் சொல்லிட்டு நீ கிளம்பிடலாம். அதை விட்டுட்டு இன்னமும் வந்து இந்த சேதுபதி அவர்கள் எப்படி பேசுனாரோ பிக் பாஸ் மேடை மாதிரி, அதே மாதிரி இவங்களும் இன்னும் பிக் பாஸ் முடியல நினச்சிட்டு இருக்காங்க. டே பிக் பாஸ் முடிஞ்சு அடுத்த பிக் பாஸ் வந்துருச்சு, உங்களெலாம் யாருன்னே தெரியாமல் போயிடுச்சு இப்போல்லாம். அது உங்கள் சீசனில் இருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து வெளியே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இவனா விக்ரமா எந்த சீசனு அப்படின்ற மாதிரி தான் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சபரியா அவன் வந்தானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்படிங்கிறப்ப இவங்க என்னமோ பில்டப்பில் பயங்கரமாக வந்து டாப் 5ல் அவங்க, அதனால் வந்து சீனை போடுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதாவது
என்னத்த சொல்கிறது, அதை பற்றி நானும் பேச நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அடுத்தடுத்த ஷோக்கு மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கேன். திருப்பி கொண்டு வந்து இவங்க இன்னும் வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வீடியோ போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் தாமரை, அவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட பழகி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து நல்லா என்ன சொல்கிறது, உள்ளே இருக்க சொத்து கித்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, நம்ம இழந்துருவோம் ஒருத்தன் வந்து பேசுவான் அவன்கிட்ட எல்லாம் கொடுத்துருவோமாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளோ காசை வந்து இழந்திருக்காங்க. ப்ளஸ் நகையை இழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக 2-3 இன்டர்வியூ சேனல்ஸ் வந்து பேசியிருந்தாங்க. அதில் மக்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்காக இவங்க லீவ் போட்டு சுற்றுறாங்க? அதாவது இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. இவங்களுடைய டிரான்சிஷன் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பிக் பாஸ்ல இருந்தாங்க. பிக் பாஸ்க்கு அப்புறம் சீரியலுக்கு போனாங்க. சீரியல்லேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் போயிட்டுருக்க வாய்ப்பை அப்போ புருஷன் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வேண்டாம். ஏன்னா ஸ்வேதா ஹஸ்பண்ட் 2 பேருமே ஃப்ராட் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கீழே பார்க்க முடியுது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் பேசி ஒரு குடும்பத்தை போய் ஏமாற்றுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் தாமரை வீட்டுக்கு வந்து தங்கி, தாமரை அவர் வீட்டுக்காரரும் வந்து வெகுளித்தனத்தை பயன்படுத்தி உள்ளே உட்காந்து இவ கிளம்பி போகிற மாதிரி போயிட்டு, அடுத்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து காசை உருட்டிட்டு எல்லாம் முடிச்சோடனே 2 பேரும் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க போல. அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. புருஷன் முன்னாடியே சேர்ந்து தான் பேசுவாங்க, காசை பிடுங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் கீழே பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கிற எப்படி ஏமாந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா வெகுளித்தனம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு அக்கா ஒரு கூட பிறந்த தம்பிக்கு கூட எவனும் இவ்வளோ செய்ய மாட்டான். அவன் அங்கே போவானா, தாமரை சொல்கிறது நம்பும்படி தான் இல்லை. டீ கடைக்கு போவானா, டீ கடையில் போய் சாப்பிடுவானா, அப்புறம் வந்து சாப்பாடு சாப்பிட போவானா, டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் அனுப்புவானா, உடனே அதுக்கு வந்து இவங்க காசை போடுவாங்களாம். அப்படியே காசை இழந்துட்டாங்களாம். நகையை வந்து இவங்க பேரில் வைக்காமல் அவங்க பேரில், அதாவது அந்த பையன் கொடுக்குற பையன் பேரில் வந்து எடுத்து கொடுத்துட்டு போய் வைப்பாங்களாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காதில் எவனாவது போட்டு சுற்றிட்டு இருப்பான், அங்கே போய் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரில. ஆனால் ஒரு காலத்தில் வந்து தாமரை, ஸ்வேதா மற்றும் அவனுடைய ஹஸ்பண்ட் 3 பேருமே பயங்கரமாக சுற்றிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? எங்கே பார்த்தாலும் ரீல்ஸ் அது இதுதான் சுற்றிட்டு இருந்தாங்க. பட் இவங்களுக்குள்ளே இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகே. இன்னொன்று ஸ்வேதா வந்து அவன் ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை அப்படிங்கிறத இவங்ககிட்ட சொல்லி ஒரு தடவை வார்ன் பண்ணியிருக்கான். அப்படி இருந்து இவங்க காசு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று 24 நாள் அங்கே தான் இருப்பாங்களா அவங்க. நைட்டு 12 மணிக்கு தாமரை வீட்டுக்கு வந்து கதவு விட்டாங்களா 2 பேரும் சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பணம் நிறைய ஏமாற்றிருக்காங்க. எங்கேயாவது சாப்பிட போன இடத்துல வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவான். ப்ளஸ் நகையை வந்து 3 பவுன் வந்து ஏமாற்றிருக்கான். மிகப்பெரிய ஒரு ஃப்ராட் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க தாமரை. ஒரு இன்டர்வியூலேருந்து உட்காடுறாங்க. அப்போ இவன் பேச்சை கேட்க மாட்டுறாங்க. இவன் ஃபோன் பண்ணால் கட் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆங்கர் வந்து ஃபோனை போடுறான். ஃபோனை போட்டு அந்த பையனுக்கு பேசுகிறான். அவன் வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ பாலிமர் நியூஸில் வந்து இவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதோட ரியாக்ஷன் தான் தாமரைங்கன்னோடனே தாமரைக்கு வந்து திடீர்னு கோவம் வந்து அந்த ஃபோனை வாங்கி பிடிங்க. நீங்கள் பேசுனா கட் பண்ணுறாங்கிறது தெரியும். கட் பண்ணிடுவா அப்படின்ட்டு. ஏன்னா உங்கள் ஃபோன் எடுக்க மாட்டான். அவன் ஏதோ ஒரு பேச வரான்னு சொல்லிட்டு அதை பேசிடக்கூடாது இந்த சேனலில் அப்படின்ற மாதிரி தாமரை வந்து பிடுங்கி அந்த ஃபோனை வந்து பேசி கட் பண்ண மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஏன் அதை பண்ணுறீங்க கேட்டால் அவன் ஆங்கரே மடக்கிறான். ஏக்கா நானே பேசிகிட்டு இருப்பேன், நீங்கள் ஏக்கா வந்து கட்டி விட்டீங்க அப்படின்ற மாதிரி. இல்லை தம்பி அவன் பண்ணுறதெல்லாம் எனக்கு பார்க்குறப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுனாங்க. அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கு இதனுடைய உண்மைத்தன்மை என்ன நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இவங்களுடைய பாட் மட்டும் வச்சுட்டு இவங்க தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து அதை தான் விமர்சனம் பண்ணுவோம். அவர் வரட்டும், அவர் வந்து கொடுப்பாராம். இந்த ஒருத்தன் சுற்றிட்டு இருக்காங்களா ஸ்வேதா ஹஸ்பண்ட்டு. இதில் எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, ஸ்வேதான்னு சொல்லிட்டு நம்ம தாமரைக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க இன்னும் வாயை திறந்து ஒரு வாரத்தை தாமரைக்கு சப்போர்ட்டிவாக வந்து பேசவே இல்லை. எனக்கு அங்கேயும் வந்து தாமரை மேலே ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். தாமரை வந்து இவங்கிட்ட தான் ஏதோ வந்து ஏமாற்றிட்டாங்க. அதாவது அவன் மூலமாக அவன் மேலே இருக்கிற ஒரு அக்கறை இல்லை. அவன் மேலே அதாவது பதார்த்தமாக அவன் கேட்க இவங்க யதார்த்தமாக கொடுத்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறது புரியுது. அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து போடாதீங்க. ஏன்னா அவங்களுடைய மனது கஷ்டப்படும் அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் பிபி வாய்ப்புலேருந்து சீரியல் வாய்ப்பு போனீங்க, அப்புறம் ஏன் பணம் கொடுத்தீங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி ஓகே, பணம் கொடுத்துட்டீங்க, நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணவருடைய பேச்சையாச்சும் கேட்டுருக்கணும். அப்பயும் கேட்கல, இப்படி ஏமாந்து நிற்கிறியம்மா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஓகேவா? அதே மாதிரி நீ நல்லா கவனிச்சிங்கன்னா பாசம் அதனால தான் நான் விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தாமரை சொல்வது ஏற்கும்படியாக எனக்கு தோணலை. உங்களுக்கு யாருக்கா அப்படி தோணுச்சுன்னா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா கூட பிறந்தவங்களே நேரம் வந்து முதல்ல குத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிறப்ப இவங்க எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்தானா அவன் கூட இருந்தானா, அதனால் வந்து 2 மாதம் சோறை போட்டு காசெல்லாம் கொடுத்து நகையை கொடுத்துட்டாங்களாம். ஃபோன் பாஸ்வேர்ட் முதற்கொண்டு அக்கௌண்ட் நம்பர் வந்து எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு உருட்டு மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஆகுது அப்படிங்கிறது தான். இது போல் சென்னையில் ஏமாத்துறாங்களாம். சென்னை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி சென்னையை பொதுவாக பேசாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மீடியாவில் ஏன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க?
போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க வந்து கண்டிப்பாக விசாரிப்பாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இந்த ஒரு இஷ்யூவில் அதுதான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க ஒரு சைடை வச்சு நம்மளால் பேச முடியாது. அவர் வந்து பேசுகிறப்ப பார்த்துட்டு நம்ம யார் இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து தகவல் கிடைக்கிறப்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் தாமரை தான் எங்கேயோ சிக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை இந்த ஸ்வேதாவும் அவனும் சேர்ந்து சாமுவையை சிக்க வச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நமக்கு தோணுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.